உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளும் விருப்பங்களும் 21 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருளை தலகாணி கடியில நீங்க வச்சாலே போதும். இப்ப நான் சொல்ற முறைப்படி பேப்பர்ல நீங்க எழுதி ஒரே ஒரு முறை எழுதி தலகாணி கடியில வச்சாலே போதும். 21 நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செலவே இல்லாத எளிமையான பரிகாரம் தான் இது. ஆனா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்னே சொல்லலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம ஆசை, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் 21 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க கவனிக்கணும். உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யணும். அப்படி இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா 21 நாட்கள் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அப்ப இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க தாராளமா செய்யலாம். அதாவது 21 நாட்களுக்கு தொடர்ந்து ஒரே இடத்துல நீங்க இருக்கணும். இது மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயம். மத்தபடி எப்பயும் போல முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான பலன்கள், கைமேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். யாரெல்லாம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. திருமணம் நடக்கிறதுக்காக செய்யலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, தங்க நகை வாங்குறதுக்கு, சொந்த வீடு கட்டுறதுக்கு, அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, செய்கின்ற வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல வேலை நீங்க நினைச்ச சம்பளத்துல கிடைக்கிறதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துலயும் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். நீங்க நான் சொல்ற காம்பினேஷன்ல தான் பேப்பர் கலரையும் பேனாவோட இங்கோட கலரையும் எடுத்துக்கணும். நீங்க எல்லோ கலர் பேப்பரோட ரெட் கலர் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இந்த காம்பினேஷனை மாத்திராதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. அத பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த கலர் பேப்பர் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கோடு போடாத பேப்பர் தான் எடுத்துக்கணும். இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இது ஈர்ப்பு விதி பயிற்சியா இருக்கிறனால எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கதவெல்லாம் சாத்திட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே நீங்க தூங்குறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலிக்காகவும் செய்யலாம். இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா, இப்ப நான் சொல்ற முறைப்படி எழுதி யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களோட தலகாணிக்கடியில இந்த பேப்பரை வச்சுக்க சொல்லி சொல்லுங்க. அவங்களுக்கு இதுல எல்லாம் விருப்பம் கிடையாதுன்னா அவங்களுக்கு தெரியாம கூட அவங்க தூங்கக்கூடிய தலகாணிக்கடியிலையோ அப்படி இல்லைன்னா அந்த தலகாணியோட உரைக்கு நடுவுலையோ இந்த பேப்பரை நீங்க வைக்கலாம். நாம ஒரு
நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி தெரியாம செய்யறோம். அதனால அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, இப்போ நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ 3 முறை உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அடுத்ததா உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை, உங்களுக்கு எந்த ஆசை நிறைவேறணுமோ அதை ரொம்ப தெளிவா டீட்டெயிலா நீங்க உங்க மனசுக்குள்ள இன்டென்ஷனா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு 3 மாதத்துக்குள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். உங்களுடைய தேவை என்னவோ அது எத்தனை நாளுக்குள்ள நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசுக்குள்ள தெளிவா நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தான் தெளிவா தெரியும். அதனால உங்க இன்டென்ஷனை தெளிவா நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்னோட வீட்டுக்கு பக்கத்துல பில்டிங் ஒர்க் நடக்கிறனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்படி உங்க இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இங்கிலீஷ்ல தான் நான் கொடுத்திருக்கேன். அதை அப்படியே பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த லைன்ல ஐ ஆம் நவ் ரெடி ஃபார் த பெஸ்ட். அடுத்த லைன்ல ப்ளீஸ் சர்ப்ரைஸ் மீ வித் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃப்ரெஷ் பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கும் அடுத்த லைன்ல 3 முறை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு எழுதிக்கோங்க. உணர்வு பூர்வமா உணர்ந்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இத நீங்க ஒரே ஒரு முறை எழுதினா போதும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரோட பின்பக்கம், அந்த பேப்பருக்கு பேக் சைட் திருப்பிக்கிட்டு 919ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இதுக்கப்புறமா அந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கிறத 5 டைம்ஸ் 5 முறை படிங்க. 5 முறை படிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவங்கள கல்யாண கோலத்துல கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். கல்யாணம் நடக்கிற மாதிரியும் அந்த இடத்துல நீங்க மற்ற வேலைகளை செய்யற மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். தெளிவா உங்களால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க தலகாணி கடியில வச்சுக்கோங்க. தலகாணி கடியிலையும் வச்சுக்கலாம், தலகாணியோட கவருக்கு உள்ளயும் நீங்க வச்சுக்கலாம். இது நீங்க முதல் நாள் செய்ய வேண்டியது. அடுத்ததா 2வது நாள் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து அதுல நீங்க எழுதி வச்சிருக்க கூடியத 5 முறை படிங்க. அதே மாதிரி மறக்காம 919ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் 5 முறை படிங்க. ஃபர்ஸ்ட் டேவும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க 5 முறை படிக்கணும். அதை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 21 நாட்களுக்கு அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறத நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி படிங்க. 5 டைம்ஸ் படிச்சுட்டு அந்த ஏஞ்சல் நம்பரையும் 5 டைம்ஸ் படிங்க. நிச்சயமா இந்த 21 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் கட்டாயமா நிறைவேறும். ஏன்னா இது நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் செஞ்சு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஈர்ப்பு விதி பயிற்சி. அதனாலதான் நான் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன். 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டுட்டு தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. 21 நாட்களுக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். ஒரு வேண்டுதலுக்கு 21 நாட்கள். அடுத்ததா இன்னொரு வேண்டுதல் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாளாவது கேப் விட்டுட்டு அடுத்த வேண்டுதலுக்காக அடுத்த 21 நாட்கள் செய்யுங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.